இது வந்து என்னோட இந்த வாட்ச் வீடியோ ஒரு 10 lakh வியூஸ் போச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வாட்சை வந்து நான் கிவ்அவே கொடுத்துருவேன். என்னோட லக்ஸரி வாட்ச்லேருந்து ஈஃபில் டவர் இருக்கிற ஒரு வாட்ச் இந்தியாவில் இல்லை. மார்னிங் பார்த்தீங்கன்னா சன் காமிக்கும். லக்ஸரி வாட்சஸ் வந்து ஒரு மொபைல் செட். என்னடா வாட்சை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? பட் வாட்சை காட்டுறது டைம் தான். அது 100 ரூபா வாட்சோ 1000 ரூபா வாட்சோ 1,00,000 ரூபா வாட்சோ டைம் தான். நைட்டு 3:30 மணி தூங்க கூட இல்லை, இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவும் ஒரு டைமோட இம்பார்ட்டன்ஸ் தான். ஸோ நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம பிறக்கிறது ஒரு டைம், நம்ம வாழ்கிறது ஒரு டைம், நம்ம இறக்க போகிறது ஒரு டைம். ஸோ டைமுக்கு வந்து மாசியே கிடையாது. நம்ம நல்லவனா கெட்டவனா, இல்லை நம்ம நல்லா இருக்கோமா, இல்லை நம்ம வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கோமா, இது எதுவுமே கவலைப்படாது. ஸோ டைம்ன்றது வந்து ஒரு ஃபயர் மாதிரி. அதை நம்ம ஒழுங்காக பயன்படுத்தணும்னா அது நம்மளை நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போய்டும். பட் அதை நம்ம ஒழுங்காக பயன்படுத்தலைன்னா அது நம்மளை முடிச்சிடும். அதனால தான் நீங்கள் நிறைய பேர் லைஃப்லேயே பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா படித்தவங்க கூட லைஃப் லாங் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் டைமை ஒழுங்காகவே பயன்படுத்தியிருக்க மாட்டான், பயங்கரமாக வந்து வேஸ்ட் பண்ணியிருப்பான். பட் ஓரளவு டைமை பயன்படுத்துகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மீடியாவுக்கு ஒரு லைஃப் வாழ்வாங்க. பட் டைமை வந்து ஃபுல்லாக பயன்படுத்துகிறவன், டைமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவன் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் லெவல் போயிடுவான். ஸோ நெக்ஸ்ட் லெவல்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம லைஃப்பில். ஸோ நெக்ஸ்ட் லெவல் போகிறத பற்றி சொல்லணும்னும் போது நம்ம அதை வந்து ஒரு வாட்ச்லேருந்தே கூட ஆரம்பிக்கலாம். ஒரு நார்மல் வாட்ச் கட்டிகிட்டு இருந்த நாம் ஒரு லக்ஸரி வாட்ச் கூட கட்டலாம். அம்பானி இவங்களாம் தான் வந்து லக்ஸரி வாட்ச் கலெக்ஷன் வச்சுருக்கணும்னு இல்லை, நாம் கூட ஒரு லக்ஸரி கலெக்ஷன் வாட்சஸ் வச்சுருக்கலாம். ஏன்னா வாட்ச்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிப்ரிசியேஷன் கிடையாது. எஸ்பெஷலி லக்ஸரி வாட்சஸ் அது ஒரு அசெட் தான். லக்ஸரி வாட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பீரியட் ஆஃப் டைம் அது அப்ரிஷியேட் ஆகும், ஏன் அது டபுள் கூட ஆகும். ஸோ இன்னைய தேதியில் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு ஃப்ளாட் வாங்கியிருப்பாங்க, அதை இஎம்ஐயில் கட்டுவாங்க. பட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறவன், டைமை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். நான் வந்து என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வாட்சில் தான் போட்டிருக்கேன், லக்ஸரி வாட்சஸில் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் டைமை எப்படி வேல்யூ பண்ணுறேன்றது வந்து என்னோட லக்ஸரி வாட்சில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால தான் நான் லக்ஸரி வாட்ச் வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய பண்ணுறேன். என்னோட கலெக்ஷன்ஸை வந்து நாம் இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம எல்லா வாட்ச் கலெக்ஷன்ஸையும் பார்ப்போம். ரோலெக்ஸ் ஆல்ரெடி நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன் என்னோட வீடியோவில். பட் இருந்தாலும் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவில் ஒரு அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். இதுதான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட், என்னோட ஆஸ்பிரேஷன். இந்த ரோலெக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து it is not a billionaire watch, it's not a millionaire watch, but luxury watchல நம்பர் 1. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸ்னாலே வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் தான். ஆல்ரெடி நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ரோலெக்ஸ் வாட்ச் வந்து நம்ம உடனே போய் வாங்க முடியாது, 1 year வெயிட் டைம் இருக்கும். சில வாட்சஸை வாங்கலாம் 50 lakhs ரேஞ்சஸில். பட் இதே ஒரு 2-3 பீஸ் தான் வச்சுருப்பாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உடனே வாங்க முடியாது, நம்ம ஆர்டர் கொடுத்து தான் வாங்கணும். ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரோலெக்ஸோட பிஸ்னஸ் மாடலே வந்து டிமாண்டுக்கு மேலே வந்து சப்ளை கிரியேட்டே பண்ண மாட்டாங்க. அதனால தான் இது இன்னமும் வந்து டிமாண்ட்லேயே இருக்குது. இந்த வாட்சோட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோட ஆல்ரெடி இன்னொரு வீடியோ இந்த வாட்சோட அன்பாக்ஸ் போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னோட ஃபேவரட் வந்து ரேடோ தான். ரேடோவோட டாகோர் வந்து ரோலெக்ஸ் ஈக்குவலான பிராண்டு தான். பட் ரேடோ வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா லக்ஸரி வாட்சை வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ரேடோ மூலிமா தான். எங்கள் அப்பா வந்து ரேடோ வாட்ச் ஆல்ரெடி வச்சுருந்தார். ஸோ அவர் அப்போ ரேடோன்னு வரும். அதனாலேயே எனக்கு வந்து ரேடோ மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட். ரேடோ இதுவும் ஒன் ஆஃப் த ஸ்விஸ் பிராண்டு தான். பட் ஸ்விஸ் லக்ஸரி பிராண்டில் கொஞ்சம் அஃபோர்டபுள் பிராண்ட் இது. அதனால தான் இது வந்து இந்தியாவில் கொஞ்சம் ஃபேமஸ் அண்ட் மோஸ்ட் வாண்டட் இந்தியாவில் லக்ஸரி வாட்சில். இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக கேப்டன் ஹுக் மாடல். கேப்டன் ஹுக் இந்த பேரை ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபேமஸ் செயிலரோட ட்ரிபியூட்டுக்காக இந்த பேரை வச்சுருக்காங்க. இந்த வாட்சை நம்ம கட்டும் போது நம்ம லைஃப்பில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்ற ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கணுன்றதுனால தான் வந்து கேப்டன் ஹுக்கை வச்சு இந்த வாட்சை பிராண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து அந்த டிரான்ஸ்பரன்சி தான். பேக் சைடும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். ஸோ வாட்சோட மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியும் இதில். ஸோ என்னோட ரொம்ப ஃபேவரட்டான மாடல் இது. இதோட காஸ்ட் எவ்வளோன்றத நீங்களே வந்து நெட்டில் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாட்ச் போட்டு பார்ப்போமா? இந்த வாட்சோட பிரேஸ் நான் கட் பண்ணலை, ஏன்னா இந்த வாட்ச் வந்து நான் எங்கள் அப்பாவுக்கு கொடுத்துருவேன். ஸோ அதனால தான் இதோட பிரேஸை நான் கட் பண்ணாமே வச்சுருக்கேன். பட் how does it looks? நெக்ஸ்ட் நம்ம டாகோர் பார்ப்போம். பாக்ஸே கிளாஸாக தான் இருக்குது.
மை காட், வாரண்டி கார்டு கீழே விழுந்துச்சு. இந்த வாட்ச் என்னோட ரொம்ப ஃபேவரெட்டு. என்னடா இவன் எல்லாமே ஃபேவரெட்டுன்றான்னு பார்த்தீங்கன்னா, வாட்ச் வந்து ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேட்சும் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கலர் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாட்சை மேட்ச் பண்ணிக்கலாம். பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நிறைய நகை போட்டுட்டு ஜுவல்ஸாக போடுவாங்க. அது மாடர்ன் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும். அப்போ நாம் என்ன பண்ணுறது, இனிமேட்டு இந்த மாதிரி வாட்சஸ் தான் வாங்கணும். நாம் வாங்கினா கூட பொண்ணுங்களாச்சும் வாங்கி கொடுக்க சொல்லுவோம். என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணதே வந்து இந்த ஒயிட் டயல் அண்ட் இந்த ப்ளூ லெதர் தான். கிளாஸியாக இருக்கும். இது ஒரு குரோனோகிராஃப் வாட்ச்சு. மோஸ்ட்லி நிறைய வாட்சஸில் இந்த நம்பர் இருக்காது. இந்த நம்பர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த டைமோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த நம்பரில் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ என்ன டைம்ன்றது வந்து ஒரு பயம் இருக்கும், டைம் போகிறது. அதனால் இந்த வாட்ச் என்னோட ரொம்ப பர்சனல் ஃபேவரெட்டு. ஒவ்வொரு வாட்சுமே பார்த்தீங்கன்னா வந்து நான் பயங்கரமாக இன்வால்வ் ஆகி தான் வாங்குவேன். எதுவுமே கடமைக்கு வாங்கணுன்ற மாதிரி இருக்காது. இந்த மாதிரி வாட்சஸ்லாம் வந்து டிப்ரிசியேஷன் வேல்யூ கிடையாது. இது அசட்ஸ் தான். என்னதான் இது அசட்டாக இருந்தாலும் அது மேலே இருக்கிற ஒரு கிரேஸ் தான். மோஸ்ட்டாக இந்த டேகோவர் வாட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம கிரிக்கெட்டர்ஸ் நிறைய பேர் வந்து டேகோவர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஸ்போர்ட்டி பிராண்டாக இருக்கும். ரோலெக்ஸ் மாதிரி இருக்காது. ரோலெக்ஸ்னு ஸ்போர்ட்டி பிராண்ட் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த கிரிக்கெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டேகோவர் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் வாட்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் நாட் ஓன்லி ஜஸ்ட் வாட்ச். அந்த லக்ஸுரி வாட்சஸ்லேயே வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலே இருக்குது. ஜென்ரலாகவே வந்து ஸ்விஸ் பேஸ்டு வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து 2 விஷயம் பண்ணுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிராண்ட் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. இந்த பிராண்ட் மார்க்கெட்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிரிக்கெட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை கிரிக்கெட் மேட்ச்சில் ஒரு பேக்ரவுண்டில் ரோலெக்ஸ் வைக்கிறது, இல்லை வந்து கிரிக்கெட்டர் வந்து ஒரு டேகோவர் வாட்ச் போட்டுட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து பிராண்ட் மார்க்கெட்டிங். ஸோ இந்த பிராண்ட் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து அது என்ன வேல்யூ கொடுக்குதுன்றது வந்து யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பிராண்ட் மார்க்கெட்டிங்கை வச்சு எவ்வளோ வாட்ச் சேல் ஆச்சுன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியாது. பட் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கிறத வச்சு நம்ம பண்ண மார்க்கெட்டிங் எவ்வளோ சேல் கொடுத்ததுன்றது வந்து தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் ஆட்ஸோ, இன்ஸ்டாகிராம் ஆட்ஸோ, அதுலேருந்து எவ்வளோ வாட்சஸ் வாங்கினாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேகோவர்லேருந்து ரோலெக்ஸ்க்கு எவ்வளோ பேர் மூவ் ஆனாங்க, இல்லை ரோலெக்ஸ்லேருந்து டிசார்ட்க்கு எவ்வளோ பேர் மூவ் ஆனாங்கன்றது வந்து பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கில் வந்து நல்லாவே தெரியும். ஸோ வாட்சஸ் வந்து லக்ஸரி வாட்சஸ், இட்ஸ் நாட் ஜஸ்ட் வாட்ச். லக்ஸரி வாட்சஸை நீங்கள் ரொம்ப கீனாக ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டே ஆக முடியும். நிறைய விஷயம் இப்போ இந்த வாட்சஸ் இன்பாக்ஸ் பண்ண வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா வாட்சஸ் வந்து பாயிண்ட்லெஸ்ன்ற மாதிரி தான் நிறைய பேர் நினைப்பாங்க. கிடையாது. வாட்சை வேர் பண்ணுறதுக்கு வந்து நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். 5 ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒயிட் டயல் பார்த்தோம். இந்த ஒயிட் டயல் வந்து நம்ம ஒயிட் ஷர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு வாட்ச் காமிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா வந்து இதே டேகோரில் பிளாக் டயல் இருக்கும். ஸோ இஃப் இன் கேஸ் நம்ம வந்து பிளாக் டிஷர்ட்ஸோ இல்லை பிளாக் ஷர்ட்ஸோ போடும்போது இந்த டயல் வந்து ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். வாரண்டி கார்ட்ஸு. அண்ட் நான் பார்த்தீங்கன்னா வந்து பாக்ஸஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுவேன். ஏன்னா லக்ஸுரி வாட்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரீசேல் மார்க்கெட்டே வந்து ரொம்ப பெருசு. இப்போ பிளாக் டயல் அதே டேகோவர் பிராண்டு தான். அந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா ஒயிட் டயல் அண்ட் ப்ளூ இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பிளாக் டயல் அண்ட் ப்ரௌன். கிளாஸியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஃபேராக இருக்கவங்க கட்டினாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வாட்சை வந்து ஒரு கிவ் அவே தான் கொடுக்க போகிறேன்னா என்னோட ஒரு சப்ஸ்கிரைபருக்காக, என்னோட வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஸோ என்னோட இந்த வாட்ச் வீடியோ ஒரு 10 lakh வியூஸ் போச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வாட்சை வந்து நான் கிவ் அவே கொடுத்துருவேன். என்னோட லக்ஸரி வாட்ச்லேருந்து ஒரு கலெக்ஷன். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வாட்ச் வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்போ ஒரு 10 lakh வியூஸ் போகுது, ஒரு 1000 கமெண்ட்ஸ் ஆச்சும் வருதுன்னும் போது கண்டிப்பாக நான் ஒரு கிவ் அவே வாட்ச்சு என்னோட சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பாக கொடுப்பேன். இட்ஸ் அ ப்ராமிஸ். ஸோ இப்போ வந்து லாஸ்ட் டேக்வேர். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு எட் அனதர் ஸ்பெஷல் வாட்ச் தான். இதுவும் இது வந்து பாரிஸ் இன்ஸ்பயர் ஆன ஒரு வாட்ச்சு. ஈஃபில் டவர் இருக்கிற ஒரு வாட்ச்சு. இதில் ஒரு கிளாஸியான விஷயம் இருக்குது. இதில் ஸ்டாப் வாட்ச் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொட்டேட் ஆகுது தெரியுதா? ஸ்டாப் வாட்ச் வந்து ரொம்ப க்யூட்டாக இதில் ரொட்டேட் ஆகும் தெரியுதா? இங்கே இருக்கிறது வந்து செகண்ட்ஸு, இங்கே இருக்கிறது வந்து ஸ்டாப் வாட்ச்.
இந்த வாட்சை கட்டிட்டு நான் வந்து பாரிஸ் போயிட்டு ஈஃபில் டவர் முன்னாடி இருந்துட்டு ஒரு ஃபோட்டோவும் வீடியோவும் போடணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அது என்னோட ட்ரீம். ஸோ அது ஃபுல்ஃபில் ஆகும் நம்புகிறேன். லெட்ஸ் ஹோப் ஃபார் இட். என்னடா இவன் அனந்த் அம்பானி ரேஞ்சுக்கு பேசுகிறான், அனந்த் அம்பானி ரேஞ்சுக்கு வந்து வாட்ச் கலெக்ஷன்ஸ்லாம் காட்ட ட்ரை பண்ணுறான் அப்படின்னு. அந்த ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணாதான் நம்ம வந்து ஓரளவுக்காச்சும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் என் லைஃப்பில் எல்லாமே நான் நெக்ஸ்ட் லெவல்னு போயிட்டுருக்கேன். என்னோட ஒரு பர்சனல் அச்சீவ்மெண்ட்டோட ரிஃப்ளெக்ஷன் வீடியோ தான் இது நானே எனக்கு போட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் பல இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அந்த இன்ஸ்பிரேஷனை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு இதை நான் சொல்கிறேன்னா, ஜெனரலி when you aim for the sky, even if you miss, you land up in stars. அதனால தான். அண்ட் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் வந்து இது வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல முடியாது. இது ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சிவ் வாட்ச் தான். இது நான் சிங்கப்பூரில் வாங்கினது. இது வந்து என்னோட ரொம்ப ஃபேவரெட்டு. இது ஏன் என்னோட ஃபேவரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரலாகவே எல்லா வாட்சஸும் ரவுண்டாக தான் இருக்கும். இல்லை கொஞ்சம் ஸ்கொயர் டைப்பில் அப்படி வேணும்னா நம்ம பேட்டிக் பிலிப் தான் வாங்கணும். பட் பேட்டிக் பிலிப் வாங்குற அளவுக்கு இப்போ காசு இல்லை. அதனால் அந்த மாடலில் இருக்கிற மாதிரி. அண்ட் இது வந்து ஒரு ஸ்லீக் டிசைனு, ரொம்ப லைட் வெயிட்டு. அண்ட் இது கூச்சி, ஓகேவா. ஜென்ரலி இப்போது கூச்சி பேக்ஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்குல்ல நம்ம விமன்ஸ் மத்தியில். இன்னைக்கு கூட நான் ஐடிசி கிராண்ட் சோலாவில் வந்து ஒரு பொண்ணை பார்த்தேன். கூச்சி பேக்கை வச்சுட்டு அப்படியே தெரிகிற மாதிரியே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அப்பயே யோசித்தேன், இரு நானும் ஒரு என்னோடய கூச்சி வாட்ச் எடுத்து போடுறேன் அப்படின்ட்டு போட்டிக்கு. பட் போடலை. அப்போ சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா கூச்சி ஷோரூம் இருக்குது, பட் இந்தியாவில் இல்லை. எப்படி இருக்குது கைஸ்? இதில் வந்து கேர்ள்ஸுக்கு கூட இருக்குது. பிங்க் கலர் ஒன்று இருக்குது, கேர்ள்ஸ்க்கும் சூப்பராக இருக்கும். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாங்கலாம், இல்லை லவர்ஸ் வாங்கலாம். கொரியன் ஸ்டைலில் நீங்களும் மேட்சிங்காக போட்டுட்டு பந்தாவாக சுற்றலாம். ஐ லவ் திஸ். ஒரு சில விஷயம் வந்து அப்படியே நம்மளை பயங்கரமாக ஈர்க்கும் தெரியுமா. என்கிட்ட கொஞ்சம் நிறைய எக்ஸ்பென்சிவ் வாட்ச் இருக்குது. பட் நான் வச்சிருக்கிறதுலே ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல முடியாது. பட் இதுவும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான வாட்ச் தான். பட் ஸ்டில் இதுதான் வந்து எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட். ஏன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற எல்லா வாட்சஸும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே பார்த்த மாதிரி இருக்கும். பட் இந்த வாட்ச் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். நெக்ஸ்ட்டு வாட்ச் பார்த்தீங்கன்னா, நான் கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது ரோலெக்ஸ் எனக்கு ட்ரீமாக இருந்துச்சு. பட் அப்போ என்னால் வாங்க முடியாதுன்னு தெரியும். அப்போ வந்து ஒரு ஸ்விஸ் வாட்ச் வாங்கணும் போது அஃபோர்டபுள் லக்ஸரி ஸ்விஸ் வாட்ச் வந்து டிசார்ட் தான். ஸோ அதுக்காகவே வந்து ஒரு டிசார்ட் வாட்ச் வாங்கி என் கலெக்ஷனில் வைக்கணுன்றதுக்காக வாங்கினது தான் இந்த டிசார்ட் வாட்ச்சு. அண்ட் அதே மாதிரி வந்து கலர்ஸ்க்கும் நான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் போது எல்லா ட்ரெஸ்ஸையும் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதனாலே ஒரு ரெட் கலர் டிசார்ட் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ இது வந்து ஐயோ நல்ல வேலை உடையில. இது பார்த்தீங்கன்னா இதுதான் டிசைன் இஷ்யூ. இப்படி ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம், பார்க்க தான் இது நல்லா இருக்குது. நல்ல வேலை 60,000 ரூபாய் இல்லை இருக்கும். இது வந்து 60,000. இது க்ளோஸாக பாருங்கள், ஏதோ உடஞ்சி கிடஞ்சிருக்கான்ட்டு. இல்லைல்ல, வந்து ஒரு ஸ்போர்ட்டி லுக் கொடுக்கும். அண்ட் ரெட்டு பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா க்ரீன் ரெட்டு எல்லாமே இருக்கும். ஸோ ரெட்டு என்கிட்ட இல்லை. ரெட்டு என்னோட ஃபேவரெட்டு. என்னோட காரு, என்னோட பைக்கு அதெல்லாமே ரெட்டாக தான் இருக்கும் மோஸ்ட்டாக. அண்ட் டிசார்ட்டோட இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, அஃபோர்டபுள் வாட்சாக இருந்தாலும் அதோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா வந்து சஃபயர் கிறிஸ்டல் கிளாஸு. இப்போ கூட இது கீழே வந்துச்சு. மோஸ்ட்டாக இந்த சஃபயர் கிறிஸ்டல் கிளாஸில் வந்து ஸ்க்ராச்சஸ் வராது. அது வந்து ஒன் ஆஃப் த யூஎஸ்பி இந்த டிசார்ட் இதில் பிராண்டில். நெக்ஸ்ட் இன்னொரு டிசார்ட் பார்ப்போம். இந்த பாக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த பாக்ஸ் கம்பேர் பண்ணால். பட் அந்த பாக்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் ஒரே பாக்ஸ் வேணான்ட்டு கேட்டு நான் வேறு பாக்ஸ் வாங்கிட்டேன். இதுவும் வந்து ஒரு ஸ்பெஷல் வாட்ச்சு. இதிலே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மூன் காமிக்குது பார்த்தீங்களா. இப்போ நைட்டு, இப்போ நம்ம டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஆக்சுவலாக இப்போ டைம் தப்பாக காமிக்குது. இது ஆட்டோமேட்டிக்கு. இது நம்ம கையில் கட்டும் போது தான் இது ஓடும். இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வாட்ச்சு. ரொம்ப நாள் கட்டாமல் இருந்தால் ஓடாது. அது ஒரு தடவை நம்ம ஷேக் பண்ணால் தான் ஓடும். இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட்ஸ் தெரியும். இதுலேயும் பேக் சைடும் அந்த நம்ம ராடோ கேப்டன் ஹுக் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்த மாதிரி தான் இதுவும் இருக்கும். அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டுன்றதுனால 3 காமிக்குது. மார்னிங் பார்த்தீங்கன்னா சன் காமிக்கும். இது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சரு. 28, 29 இதில் வந்து நம்ம டேட் தப்பாக இருந்துச்சுன்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணால் இந்த டேட் மூவ் ஆகும். இது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட். ஏன்னா இதில் வந்து டேட்டு டே ரெண்டுமே இருக்குது.
அண்ட் டே ஃபிக்ஸ் பண்ணோன்னா இதை ப்ரெஸ் பண்ணால் மூவ் ஆகும். தெரியுதா? இதை பாருங்கள், சாட்டர்டேக்கு போயிடுச்சா, சண்டே நல்லா ப்ரெஸ் பண்ணோன்னா மண்டேக்கு வந்துடும். இப்போ பார்க்க போகிற வாட்ச் வந்து என்னோடய ஃபேவரட் இல்லை, ஏன்னா என்னோடய ஃபேவரட் வாட்ச் எல்லாமே ஸ்விஸ் வாட்சஸ் தான். அண்ட் இந்த வாட்ச் வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஃபேவரட் வாட்ச் இது, அர்மானி. ஸோ அவன் எப்போ பார்த்தாலும் அர்மானின்னு சொல்லுவான். அவனுக்காகவே இந்த அர்மானி வாட்ச் வந்து ஒன்றாச்சும் நம்ம வச்சிடணுன்ட்டு வாங்கினேன். கடைசியில் 2 வாங்கிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து எனக்கு பிடிக்கல, பட் இந்த அர்மானி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த அர்மானி பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு அமெரிக்கன் ஃபேஷன் பிராண்டு. ஆனால் இந்த லோகோ பார்த்த உடனே கொஞ்சம் தெளிவாக தெரியும் அது அர்மானியோட லோகோன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிளாஸ் வந்து டூம் கிளாஸு, ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கையில் வந்து பார்த்தாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக்காக தெரியும். ஆல்சோ இந்த செயினுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், நார்மல் செயின் மாதிரி இருக்காது. அண்ட் இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா இந்த அர்மானி லோகோ வந்து பயங்கரமாக எலவேட்டடாக தெரியுது. நான் ஃபஸ்ட்டு வாங்கின அந்த அர்மானி வாட்சில் அப்படி தெரியல. அந்த வாட்ச் இப்போ காட்டுறேன் நான். ஸோ இது வந்து என்னோட ரொம்ப பர்சனல் ஃபேவரட், என் ஃப்ரெண்டோட ஃபேவரட், பட் இப்போ இது என்னோட பர்சனல் ஃபேவரட். ஏன்னா இந்த ப்ளூ டயல் அண்ட் இந்த டூம் கிளாஸ்னால. நெக்ஸ்ட் அர்மானி இதை நான் கண்டிப்பாக ஒன்று இதை நான் ரீசேல் பண்ணிவிடுவேன், இல்லை யாருக்காச்சும் நான் இதை கொடுத்துருவேன். ஏன்னா இந்த ஒரு வாட்ச் மட்டும்தான் என் கலெக்ஷன்லேயே எனக்கு பெருசாக பிடிக்கலன்னு சொல்லணும். பட் இது வந்து கொஞ்சம் இந்த மேரேஜுக்கெலாம் கட்டிட்டு போகிற மாதிரியான இருக்கும். இது என்கிட்ட கோல்டு வாட்சே இல்லை, அதனால் ஒரு நம்ம கலெக்ஷனில் ஒரு கோல்டு வாட்ச் இருக்கணுன்றதுக்காக இந்த வாட்ச் வாங்கினது. பட் இது வந்து என்னோடய பர்சனல் ஃபேவரட் கிடையாது தான், பட் ஸ்டில் ஒரு கோல்டு வாட்ச் வேணும் அப்படின்றதுக்காக இது வாங்கினேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட இன்னொரு ஃபேவரட் பிராண்டு ஃபாசில். ஃபேவரட்னு சொல்கிறதோட க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன் அப்படின்னா நான் சம்பாதிக்க ஆரம்பித்த காலத்தில் கொஞ்சம் அஃபோர்டபுளான ஒரு பிராண்டாக இருந்தது வந்து ஃபாசில் தான். ஏன்னா ஃபாசிலில் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும், கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருக்கும். அண்ட் நான் நிறைய பேருக்கு கிஃப்ட் கொடுக்குறதே வந்து இந்த ஃபாசில் வாட்ச் தான் கொடுப்பேன். நிறைய பேரும் வந்து கிஃப்ட் கொடுக்கும்போது வந்து ஃபாசில் தான் கிஃப்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் பிராண்டடாகவும் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். அண்ட் பாக்ஸ் தான் கொஞ்சம் ரிச்சாக இல்லை, பட் இட்ஸ் ஓகே. இதுவும் ஒரு டிரான்ஸ்பரண்ட் வாட்ச் தான். இது வந்து ஆக்சுவலி ஆட்டோமேட்டிக் கிடையாது, இது வந்து ஒரு மேனுவல் வாட்ச்சு. மேனுவல் வாட்ச்சை வந்து நிறைய பேரால் வந்து யூஸ் பண்ண முடியாது. இதுவும் பட் டிரான்ஸ்பரண்ட் வாட்ச் தான். இது வந்து கொஞ்சம் யூத் லுக் கொடுக்கும். அண்ட் லெதர் ஸ்டாப்ஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இது என்ன பண்ணணும்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் இந்த ஸ்ப்ரிங் இருக்குல்ல, ரொம்ப க்ளோஸாக பார்த்தா தான் தெரியும். இது வந்து ஒரு டெய்லியோ இல்லை ட்வைஸோ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கீப் பண்ணணும் ஒரு 4 டைம்ஸு. அப்படி கீப் பண்ணோன்னா இந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷனில் தான் இது ஓடும். இது வந்து ஒரு மேனுவல் வாட்ச், இது ஆட்டோமேட்டிக் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த லக்ஸரி வாட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி இல்லாமல் தான் இருக்கும். மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் அக்கேஷ்னலாக கட்டுற வாட்ச், எவ்ரிடே வாட்ச் கிடையாது. எவ்ரிடே வாட்சாக கட்டணும்னா கட்டலாம், பட் சிங்கிள் வாட்சாக இருக்கும் போது எவ்ரிடே வாட்சாக கட்டலாம். பட் கலெக்ஷன் போது நம்ம அதை எவ்ரிடே வாட்சாக யூஸ் பண்ண முடியாது. பட் இது வந்து ஒரு எவ்ரிடே கலெக்ஷன் தான். இதுவும் இன்னொரு ஃபாசில் தான். இதுக்கு முன்னாடி காமிச்ச வாட்ச் வந்து நான் கிஃப்டாக கொடுக்க போகிறேன். இந்த வாட்ச் வந்து நான் எவ்ரிடே யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கின வாட்ச் இதுதான் நான் வச்சுருக்கிறதுலேயே கொஞ்சம் கம்மியான பிராண்டட் வாட்ச். இது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டு, இது நான் ஸ்டார்டிங்லேயே டைம் பற்றி சொல்லும் போது கட்டியிருந்த வாட்ச்சு. இது வந்து நம்ம ரோலெக்ஸ்க்கு பிரதர்ன்ற மாதிரி சொல்லலாம், பட் இது ரோலெக்ஸ்க்கு ஈக்குவல் கிடையாது. பட் இதுவும் வந்து ஹைலி ப்ரைஸ்டு ஸ்விஸ் வாட்ச் தான். இந்த வாட்சை நான் ஆக்சுவலாக கட்டிட்டு வந்தேன், அதனால இதோட பாக்ஸ் இப்போ கையில் இல்லை உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. இது என்ன அட்ராக்ட் பண்ணுச்சுன்னா இந்த க்ரீன் டயல் தான். இதுவும் ரொம்ப எக்ஸ்பென்சிவான வாட்ச் தான். என்னோட எக்ஸ்பென்சிவான கலெக்ஷனில் 2வது ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்து இந்த வாட்ச் தான். பார்க்க ஒன்றும் பெருசாக இல்லாத மாதிரி இருக்கும், பட் இது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சிவ் வாட்ச். க்ரீனு, இந்த க்ரீன் டயலுக்காக தான் இது வாங்கினேன். ஆல்ரெடி டிசார்ட்டில் வந்து ஒரு ரெட் டயல் இருக்கும், அண்ட் ரோலெக்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ளூ டயல், இது வந்து க்ரீன். ஸோ ப்ளூ, ரெட், க்ரீன்னு எல்லா கலருமே வச்சுக்கணுன்றதுக்காக இந்த வாட்ச் ஒன்று வாங்கினேன்னா. அண்ட் இந்த பாக்ஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸிஸ்டிங் வாட்ச் கலெக்ஷன்ஸு. இதில் நிறைய எனக்கு கிஃப்டாக வந்தது தான். இந்த வாட்சில் இதில் இருக்கிறது எதுவுமே நான் வாங்கலை, இதெல்லாமே எனக்கு கிஃப்டாக வந்தது.
என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் கூட எனக்கு கிஃப்ட் கொடுக்கலாம், ஃபில் பண்ணிவிடுவேன். அப்படி இல்லைன்னா நான் என் வியூவர்ஸ்க்கு கிஃப்ட் கொடுக்குறேன். என்னோட வீடியோஸ்லாம் வந்து லேக்ஸில் வியூஸ் போகும்போதும் தௌசண்ட்ஸில் கமெண்ட் வரும்போதும் நான் இதில் இருக்கிறதெல்லாம் கிவ் அவேக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட் ஃபாசில். இது என் தம்பி வந்து எனக்கு யூகேலேருந்து கிஃப்ட் பண்ணா. ஒன் ஆஃப் த டெய்லி யூஸ்டு வாட்ச். இதை வந்து பயங்கரமாக ஓவர் த இயர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் இது வந்து அப்படியே கிளாஸியாக இருக்குது. இட் இஸ் வெரி பர்சனல் ஃபேவரட் ஃபார் மீ. தேங்க்ஸ் டு மை பிரதர் மோகன். அண்ட் செகண்ட், இதுவுமே வந்து என் பிரதர் கிஃப்ட் பண்ணது தான். இதோட பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ராட்லி லண்டன். இது வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச். இது வந்து ஒரு கேசினோ வாட்ச். ரொம்ப நாளாக எனக்கு கேசினோ போகணுன்னு ஆசை, பட் போகலண்ணா. பட் ஒரு ஃப்ரெண்டு வந்து இதை வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. எனக்கு கேசினோ பிடிக்கும் அப்படின்றதுனால. அண்ட் ரீசெண்டாக தான் நான் சிங்கப்பூரில் வந்து கேசினோ பார்த்தேன். என் ஃப்ரெண்டு சசி தான் எனக்கு கேசினோ கூப்பிட்டு போனான். ஸோ இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். லைஃபே ஒரு ஃபன் கேம்ன்றதை டினோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வாட்ச்சு. இதுவும் வந்து எனக்கு கிஃப்டாக தான் வந்துச்சு. ஒரு ட்ரெஸ்ஸுக்கு கலர் மேட்சிங்காக வந்து கிஃப்டாக வந்த வாட்ச் இது. ஃபாஸ்ட்ராக் என்கிட்ட இருக்கிற ஒரே ஃபாஸ்ட்ராக் இது தான். முன்னாடி நிறைய ஃபாஸ்ட்ராக் இருந்துச்சு. முன்னாடி வந்து சீக்கோ இருந்துச்சு, ஃபாஸ்ட்ராக் இருந்துச்சு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நான் நிறைய வாட்சஸ் வச்சுருக்கிறதுனால நான் நிறைய வாட்சஸை தொலைச்சிருவேன். அது ஒரு பிரச்சனையாக இருக்குது இப்போ எனக்கு. அதனால தான் இந்த பாக்ஸே நான் வாங்கினேன். இது வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரெட்டு. இது வந்து ஆல்மோஸ்ட் நியர்லி 10 இயர்ஸாக இந்த வாட்ச் என் கூட இருக்குது. இதுவும் ஒரு டெய்லி யூஸ் வாட்ச் தான், எடிஃபைஸு. இது ஒரு 10 இயர்ஸ் பேக்கே வந்து இந்த வாட்ச் வந்து 10,000 இருந்துச்சு. பட் ஸ்டில் இந்த வாட்ச் வந்து நல்லா யூஸ் ஆகுது. திஸ் இஸ் நாட் மச் எக்ஸ்பென்சிவ் பட் க்ளோஸ் டு மை ஹார்ட். இந்த ஃபாசில் வந்து நான் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக வாங்கினேன். ஸோ இதை நான் கொடுத்துருவேன். லக்ஸரி வாட்சஸ் ஏன் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நீங்கள் வந்து ஜெனரலாகவே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கோல்டு வாங்குவோம், இல்லை வந்து ஒரு லேண்ட் வாங்குவோம். லேண்டு வந்து ஒரு நான் மூவபிள் அசெட். பட் இந்த லக்ஸரி வாட்சஸ் வந்து ஒரு மூவபிள் அசெட். சென்னையில் இருக்க இந்த வாட்சஸை நான் துபாயில் விற்க முடியும், நான் வந்து யூஎஸ்லேயும் விற்க முடியும், ரீசேல் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் சொன்னேன், நிறைய வாட்சஸ் ரோலெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சப்ளை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஒரு மேரேஜ்க்கு வந்து ஒரு ரோலெக்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் வாங்க முடியாது. அப்போது நீங்கள் யாருக்காச்சும் கிஃப்ட் கொடுக்கணும். இல்லைன்னு உங்களுக்கு அப்போ அந்த வாட்ச் வாங்கணும்னா நீங்கள் வந்து யார்கிட்ட இருந்தாச்சும் தான் நீங்கள் வாங்க முடியும். ஸோ மேபி அது ரீயூஸ்டாக இருந்தாலும் லைட்டாக தான் இருக்கும், ஏன்னா லைட்டாக தான் ரியூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வாட்சஸ் வந்து பயங்கர ட்ரெண்டாக இருக்குது. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம அனந்த் அம்பானி தான். அவர் ஜென்ரலாகவே வந்து பயங்கரமான வாட்ச் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காரு. பட் அவர் வந்து நம்ம மெஸ்ஸிக்கு ரீசெண்டாக கொடுத்த கிஃப்ட் தான் வந்து வைரலாக போயிட்டுருக்கு இன்டர்நெட்டில். ஏன்னா அவர் ஒரு ரிச்சர்ட் மில்லர் வாட்சை வந்து 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள வாட்சை மெஸ்ஸிக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்க நீங்களும் உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலில் போகணுன்ட்டு, என்ன மாதிரியே நெக்ஸ்ட் லெவல் வாட்ச்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆல் த பெஸ்ட். அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் மோர் நெக்ஸ்ட் லெவல் வீடியோஸ்.